விசுவாசிகள் எல்லாரும் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே மிக பிரதானமான கடமை எது என்று கேட்டால் ஆராதனையைத்தான் சொல்லுவார்கள். ஜெபக் கூட்டத்திற்கோ வேத ஆராய்ச்சி கூட்டத்திற்கோ சுவிசேஷ கூட்டத்திற்கோ வர முடியாதவர்கள் எப்படியாகிலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து விடுவார்கள். ஆராதனை செய்வது ஒரு பிரதான கடமையாகவும், கர்த்தரை ஆராதிப்பதினால் பரலோகத்திற்கு போகலாம் என்றும் நினைக்கிறவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற விசுவாசிகளாக இருந்தாலும் நாம் செய்கிற ஆராதனை கர்த்தருக்கு பிரியமுள்ள ஆராதனையாய் இருக்கிறதா? இல்லையென்றால் வீணான ஆராதனையை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? என்ன பிரதர் இப்படி கேட்டுட்டீங்க? ஆராதனை கர்த்தருக்காக செய்கிற காரியம் அல்லவா? அது எப்படி வீணான ஆராதனையாய் போகும் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தர் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி அர்த்தமுள்ள ஆராதனையை செய்வது நல்லது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தராகிய தேவன் ஆராதனையை அங்கீகரித்தார். ஆசரிப்பு கூடாரத்திலே அக்கினி வந்து பலிகளை பட்சித்து போட்டது. அது வரையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய இரட்சிப்பிற்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்கிற ஆராதனை அப்படியல்ல. ஆராதனை ஆரம்பித்தவுடன் ஒரு ஜெபம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக. ஆராதனை முடிந்தவுடன் ஒரு ஜெபம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்ததற்காகவும் எங்களுடைய உதடுகளின் கண்களாகிய ஸ்தோத்திர பலிகளை நீர் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் என்று முடித்து விடுவார்கள். இந்த ஆரம்ப ஜெபத்திற்கும் முடிவு ஜெபத்திற்கும் இடையே நடக்கிற காரியங்கள் என்ன? உண்மையிலேயே கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான ஆராதனை தான் நாம் செய்கிறோமா? பிரியமானவர்களே, ஆராதனை என்பது ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்துல சொகுசாய் உட்கார்ந்து கொண்டு அங்கே மேஜை மேலே வைக்கப்பட்டிருக்கிற ருசியான அப்பத்தையும் ரசத்தையும் ஒரு தங்க தட்டிலோ அல்லது தங்க பாத்திரத்திலோ எடுத்து அதை பரிமாறுவது அல்ல. கர்த்தர் எப்படிப்பட்ட ஆராதனையை அங்கீகரிக்கிறார் என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்த்து ஆராதனையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோமா? பழைய ஏற்பாட்டு காலத்திலே யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 45வது வசனம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவே நான் வாசம் பண்ணுவேன், அவர்களுக்கு நான் தேவனாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவே வாசம் பண்ண விரும்புகிற கர்த்தரை இங்கே நாம் பார்க்க முடியும். லேவியராகமம் 26வது அதிகாரம் 12ஆம் வசனம்.
நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அதே வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் நடுவிலே நான் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். எஸ்ஐயா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் வசம் பண்ணுகிறவராகவும் அவர் பெரியவராகவும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் இன்னும் அநேக வசனங்களை நாம் பார்க்க முடியும். அவைகளிலே கர்த்தராகிய தேவன் தன்னை இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவே இருக்கிறவராக காண்பிக்கிறார். இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் சொன்ன காரியம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார் என்ற வசனத்தை வாசித்து பார்த்தால் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். பாருங்கள், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். 2 பேர் அல்லது 3 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் எங்கே என் நாமத்து நிமித்தம் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே வாசித்த வசனங்களையும் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தையும் தயவு செய்து நாம் ஒப்பிட்டு பார்த்தால் நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு பிரியமுள்ளதா இருக்கிறதா, இல்லை நம்முடைய ஆராதனை வீணான ஆராதனையாய் அது ஒரு சடங்காச்சாரமாய் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தொகை 20 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள். 20 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இருந்த அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவிலே கர்த்தராகிய தேவன் நான் உங்கள் நடுவே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு வரும் பொழுது ஒரு 5000 பேர் வேண்டும், ஒரு 10,000 பேர் வேண்டும், ஒரு 10 லட்சம் பேர் வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கவில்லை. ஏன் தெரியுமா? 20 லட்சம் பேர் இருந்து அவர்களுக்குள்ளே ஒருமனப்பாடு இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம். புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில கர்த்தர் நமக்கு சொல்லுகிற பாடம், கர்த்தர் எந்த ஆராதனையில அல்லது ஜெப கூட்டத்திலோ வேதாராய்ச்சி கூட்டத்திலோ நம் மத்தியில வாசம் பண்ணுகிறார் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் 2 பேர் அல்லது 3 பேர் ஒருமனப்பட்டு கூடியிருந்தால் அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், உங்கள் திருச்சபையில ஒரு 50 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். 50 பேரும் ஒரே மனதுள்ளவர்களாய் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தரை ஆராதிக்கிறீர்களா? அப்படி என்றால் 50 பேர் இருந்தாலும் ஒருமனப்பாடு இல்லாவிட்டால் அங்கே நிச்சயமாக கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறதற்கு வாய்ப்பில்லை. அந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் இல்லை, அங்கீகரிக்கவும் இல்லை. நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளுகிறோம், ஆண்டவரே இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்கப்பா,
முடிந்த பிறகு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த ஆராதனையை நீர் அங்கீகரித்தீர் என்று நாம் சொல்லுகிறதுனால் அது கர்த்தருக்கு பிரியமான ஆராதனையால் மாறிவிடாது. பிரியமானவர்களே, கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது போல அவர் அங்கீகரித்தார் என்பதற்கான அடையாளங்கள் இன்றைய திருச்சபைகளில காண முடியாது. ஆனால் இந்த ஒரு வார்த்தை, 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடுகிறீர்களா? ஒருவேளை இந்த விஷயத்தில் ஒருமனப்பாடு இல்லாவிட்டால் நம்முடைய ஆராதனை வீணான ஆராதனை தான். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சகோதரன் பேரிலே உனக்கு குறை இருந்தால் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் ஒப்புரவாகு, பிறகு வந்து காணிக்கையை செலுத்து என்று சொல்லுகிறார். காணிக்கையை கூட ஆண்டவர் விரும்புகிறதில்லை. அப்படி என்றால் ஒருமனப்பாடு இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக காரியங்களை பேசுகிறதும், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் காரியங்களை சிந்திக்கிறவர்களாகவும் இருந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக ஆராதனையில நாம் எப்படி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும்? என்னுடைய 40 வருஷ ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் பார்த்த வரையிலும் கிட்டத்தட்ட 99% மேற்பட்ட சபைகள் இந்த ஒருமனப்பாடு என்கிற விஷயத்தில் பிசாசினால் அடிமையாக்கப்பட்டு விழுந்து போயிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, சற்று யோசித்து பார்த்து வீணான ஆராதனை செய்வதை விட்டுவிட்டு கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதிக்கிறதற்கு நம்மை தாழ்த்தி அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போமா? மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.